இந்த வடிவேலு போய் மட்டும் வரலையா விளங்குவானா? இந்த சாபம் விட்டார்கள். அந்த சாபம் நிச்சயமா பலிக்கும். வடிவேலுவை கேப்டன் மன்னிக்கலாம், ஆனா கேப்டனுடைய ஆவி மன்னிக்காது. விஜய் பிரபாகரனை தன்னுடைய படத்திலோ அல்லது தன்னுடைய தயாரிப்பிலோ ஒரு நல்ல பாத்திரம் கொடுத்து விஜய் நடிக்க வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த நன்றி கிடைச்சி. கேப்டன் உன்னை வாழ வச்சாரு, உனக்கு 5 வேட்டி 5 ஷர்ட் ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்தாரு, தொடர்ந்து படங்களை உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஒரு நன்றிக்காவது ஒரு கண்ணீலஞ்சலிக்கு பிறகு வீடியோவாவது வெளியிட்டுக்கலாம்ல. மதுரையில் இதெல்லாம் ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. எதிரியா இருந்தாலும் செத்த அண்ணா போய் பார்த்துட்டு வரணுமையா அப்படி. அந்த மதுரை பண்பு கூட இல்லாமல் மனித பதராக நடந்து கொண்டார் வடிவேலு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, கேப்டன் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த நடிகர்கள் எல்லோருக்குமே டார்ச்சர். ஏன்னா போதுமான பாதுகாப்பு இல்லை. தொண்டர்கள் எல்லாரும் நடிகர்கள் என்றதும் துள்ளி குவித்து விட்டார்கள். அர்ஜுன் உள்ளே வந்தார். அர்ஜுன் ஆக்ஷன் கிங் என்று பெயர் பெற்றவர். அவரே கூட்டத்தில் சமாளிக்க முடியல. அவரை கையை கிள்றான், காலை கிள்றான், கையை மூஞ்சி வைத்து கிள்றான், வந்துட்டார். அப்புறம் அதுவுமே பிரபு, அவருக்கு மூச்சு திணறலே ஏற்பட்டு விட்டது அந்த விஜயகாந்துக்கு ரீதி அஞ்சலி செலுத்த வரும்பொழுது. அதில் ரொம்ப தப்பிச்சவர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கிட்டுக்கிட்டுன்னு வந்து மாலையை வச்சுட்டு 4 வார்த்தை பேசினால் நறுக்குன்னு பேசினார். விஜயகாந்த் உடம்பு தெம்பாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வந்திருப்பார். அதுக்கு தமிழக மக்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசினார். கேப்டனை பற்றி பேசினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட பாராட்டு பெறுவதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இத்தனை பேர் வந்திருந்தார்கள். சினிமாவளத்தில் வராத ஆளே இல்லை, அஞ்சலி செலுத்தாத ஆளே இல்லை, அஞ்சலி அறிக்கை விடாத ஆளே இல்லை. வராத ஒரே ஆள் வடிவேலு. மதுரைக்காரங்க நன்றிக்கு பேர் போனவர்கள்னு சொல்லுவாங்க. மதுரையில் இருந்து அசல் வித்தாக இல்லாதவர். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஒரு வசனம் வரும், வெள்ளைக்காரனுக்கு எட்டப்ப எல்லா வேலையும் செய்வார், காட்டி கொடுப்பார். அப்போது அவர் வசனம் வரும், எட்டப்பர் அசல் வித்தாக இல்லாமல் இருப்பார். அதாவது அசல் வித்து இல்லை எட்டப்பன் அப்படின்னு அந்த படத்தில் வசனம் வரும். அதே மாதிரி மதுரையின் அசல் வித்தாக இல்லாமல் போலி வித்தாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் வடிவேலு. சரி, உனக்கு பயமாக இருந்தால், வர பிரியம் இல்லாமல் இருந்தால், கட்டசிக்கு நீ ஒரு மதுரைக்காரன், அவர் ஒரு மதுரைக்காரன் வாழ வச்சார். கேப்டன் உன்னை வாழ வச்சார், உனக்கு 5 வேட்டி 5 ஷர்ட்டு ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்தாரு, தொடர்ந்து படங்களையும் உனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த ஒரு நன்றிக்காவது ஒரு கண்ணீலஞ்சலிக்கு பிறகு வீடியோவாவது வெளியிட்டுக்கலாம்ல. எதுவுமே செய்யாமல் எவஞ்சத்தை எனக்கு என்னங்கிற மாதிரி ஒரு மரக்கட்டை இதயத்தை வைத்திருப்பது போல வடிவேலு எதுவுமே சொல்லவில்லை. வடிவேலுவை கேப்டன் மன்னிக்கலாம், ஆனால் கேப்டனுடைய ஆவி மன்னிக்காது. அது மட்டுமல்ல, இத்தனை லட்சம் பேர் திரண்டு வந்தாங்கல்ல அஞ்சலி செலுத்த, அவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன நினைத்தார்கள்? இந்த வடிவேலு போய் மட்டும் வரலையா விளங்குவானா? இந்த சாபம் விட்டார்கள். அந்த சாபம் நிச்சயமாக பலிக்கும். ஏன்னா எவ்வளோதான் எதிரியாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் சொன்னால் போய் தலையை காட்டிட்டாவது வரணும். இது பண்பாடு. மதுரையில் இதெல்லாம் ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. எதிரியாக இருந்தாலும் செத்த அண்ணா போய் பார்த்துட்டு வரணுமையா அப்படின்னு. அந்த மதுரை பண்பு கூட இல்லாமல் மனித பதராக நடந்து கொண்டார் வடிவேலு. இதை விட வேறு அவர் என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பேசுகிறதுக்கு வடிவேலு பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் ஒன்றுமே இல்லாத மண்ணு மனிதனும் ஒன்று அல்ல, அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நேற்று டிவியில், வலைதளத்தில், யூடியூப்பில் பேசுகிற எல்லாருமே வடிவேலை வருன்னு வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. ஆனால் இத்தனை நடந்தும் இத்தனை பேர் பேசியும் கல்லூரி மங்கனாக வடிவேல் இருக்காருன்னா மனுஷனே இல்லை, அவ்வளோதான்.
நமது பேப்பர் வெயிட் சேனல் மூலமாக தளபதி விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் முன்னுக்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு விஜய்ங்கிற நடிகரை மக்கள் ஏற்றுக்கொண்டது விஜயகாந்த் அவருடைய செந்தூர பாண்டி என்ற படத்தில் நடித்ததுக்கப்புறம் தான் விஜய்ங்கிற யாருன்னு தெரியும். எனவே இது நன்றி கடனாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அண்ணனுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடனாக விஜய பிரபாகரனை தன்னுடைய படத்திலோ அல்லது தன்னுடைய தயாரிப்பிலோ ஒரு நல்ல பாத்திரம் கொடுத்து விஜய் நடிக்க வைக்க வேண்டும். அதுதான் சிறந்த நன்றி கடன். கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன் படத்தில் நடிக்கணும்னு ஆர்வம் உள்ளவர் ஒரு படத்தில் நடித்தார், அது சரியாக போகலை. அதே மாதிரி தான் விஜய் நடித்த படமும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்தோட நடித்து செந்தூரபாண்டியில் புகழ் பெற்றார். அதன் காரணமாக ஒரு கோரிக்கை, விஜய் அவர்களே தயவுசெய்து கேப்டன் மகன் விஜய் பிரபாகரனுக்கு சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பளித்து அவரை மக்களுக்கு ஒரு சிறந்த நடிகராக அறிமுகப்படுத்த வேண்டுகிறோம். கேப்டன் நட்சத்திர கலை விழா நடத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசனை கூப்பிட்டு வந்து விழா நடத்தி கடனை அடைச்சிட்டார். அந்த கடனை அடைத்த பெருமை கேப்டனை சேரும். நடேசன் கட்டடத்தை கடனை அடைச்சதுக்கப்புறம் அவர் தேமுதிக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்க தலைவர் பதவியை விட்டு விலகி விட்டார். இல்லை பரவாயில்ல இருங்கன்னு கேப்டன் எல்லோரும் வற்புறுத்தினார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ அரசியல் இறங்கிட்டேன், தேமுதிகன்னு தனி கட்சி தொடங்கிட்டேன், இந்த சூழ்நிலையில் நான் நடிகர் சங்க தலைவராக இருக்க முடியாது என்று ஒரு நாகரிகமான மனிதநேயத்தை வெளிப்படுத்தினார் கேப்டன் விஜயகாந்த். அதேமாரி அவர் கட்சி தொடங்கிய பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்து கொண்டார். முழு நேர அரசியல்வாதியாக மாறினார். முதல் தேர்தலில் விருத்தாசலம் தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி திமுக கூட்டணியில் ஜெயிக்குது, அண்ணா திமுக கூட்டணியில் ஜெயிக்குது, காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்குது, பாஜக கூட்டணியில் ஜெயிக்குது, தனியாக யாருமே நிற்கிறது இல்லை. அது ஒரே தலைவர் சீமான் தான். அவர் தனியாக தான் நிற்பேன்னு அவர் தனி வழியில் போயிட்டுருக்காரு. ஆனால் தேமுதிக ஜெயலலிதாவுடன் கூட்டணி சேர்ந்து 26 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவரானார், அங்கீகாரம் பெற்றார். கேப்டன் காரில் தேசிய கொடி பறந்தது, அமைச்சர் அந்தஸ்து பெற்றார். அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் போன தேர்தலில், கடந்த தேர்தலில் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியவில்லை. வீட்டில் இருந்தபடியே ஒரு 4 நிமிஷம் வீடியோ வெளியிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் யாரையும் வெளியில் சந்திக்கலை. அவர் சந்திக்கலையா இல்லை பிரேமலதா அண்ட் சுதீஷ் சேர்ந்து மற்றவங்களை சந்திக்க விடலையான்னு தெரில. 2.5 வருடம் அவர் வீட்டிலேயே இருந்தார். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கும் சிகிச்சைக்கு பறந்தார். வெளிநாட்டிலையும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்ன நோய் என்பதை பிரேமலதா தரப்பில் இதுவரை தெரிவிக்கவே இல்லை. 2 முறை கொரோனாவிலிருந்து தப்பினார் விஜயகாந்த், அது பெரிய விஷயம். ஆனால் இப்போது அவர் கொரோனாவில் இறந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. கேப்டன் கொரோனாவால் இறக்கவில்லை. அவருக்கு மூச்சு திணறல், அது இல்லாமல் சளி, இருமல் தொந்தரவு இருந்ததன் காரணமாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களில் இறந்து விட்டார். இதில் கங்கைமரம் வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. செய்வினை வைத்து விட்டார்கள், செய்வினை வைத்து விட்டார்கள் என்பதெல்லாம் மூட நம்பிக்கை. அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இதில் வேற சாப்பாட்டில் செய்வினை வைத்து விட்டார்கள் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். அட போங்கப்பா, யார் இறந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பத்தான் செய்யுது. நேயர்களே, பரபரப்பான புத்தம் புதிய தகவல்களுக்கு
பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பேப்பர் வெயிட் சேனலின் வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.